ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஆர் சேனல். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சூடானதும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ப்ரெட் எடுத்துக்கலாம். சாண்ட்விச் செய்கிறதுக்கு வீட் சால்டட் ப்ரெட் வாங்கிக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க பேனில் வச்சு. ஒரு பக்கம் நல்லா ஹீட் ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அதையே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நம்ம ப்ரெட்டு ரோஸ்டட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ப்ரெட்டை எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா ரோஸ்டட் ஆகிடுச்சு. இப்போ எடுத்தாச்சு. அதே மாதிரி மறுபடியும் பேனில் இன்னொரு ப்ரெட்டு போட்டுக்கலாம். சாண்ட்விச் செய்கிறதுக்கு 2 ப்ரெட்டு தேவைப்படும். ரோஸ்டட் ஆனதும் எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் இதுவும் ரோஸ்டட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ரெட்டை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரோஸ்டட் ஆக்கி வச்சுருந்த ப்ரெட் எடுத்து ஒரு பீஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். நான் கிசான் யூஸ் பண்ணுறேன். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஏதாவது கரண்டி ஸ்பூன் ஏதாவது வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ப்ரெட்டு மேலே. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் குக்கும்பர் வச்சுக்கலாம். நம்ம 4 மூலையில் ஒன்று ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு டொமேட்டோ எடுத்துக்கலாம். டொமேட்டோவும் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம குக்கும்பர் மேலே வச்சுக்கலாம். அப்புறம் ஆனியன் எடுத்துக்கோங்க. அதுவும் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை டொமேட்டோ மேலே வச்சுக்கலாம். நாலு பக்கமாக வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம சீஸ் வைக்க போகிறோம். சீஸ் நிறைய பிராண்டில் இருக்குது. அமுல், மில்கி மிஸ்ட் நிறைய பிராண்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குதோ அதை வாங்கிக்கோங்க. ஸ்லைஸ் வாங்கிக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் மேலே வச்சுக்கோங்க. இதை மறுபடியும் நம்ம பேனில் ஹீட் பண்ண போகிறோம். இதை எடுத்து பேனில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் சீஸ் நல்லா உருகி வெஜிடபிள் கூட ஆட் ஆகும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா சூடானதும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. பார்த்து திருப்பி போடுங்க. மறுபடியும் இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம சீஸ் நல்லா மெல்ட் ஆகும். நம்ம சீஸ் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை நம்ம எடுத்துடலாம். நான் ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். பாருங்கள், நம்ம சாண்ட்விச் ரெடி. சூப்பராக இருக்கும். நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள் சாண்ட்விச் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.